பிஎஸ்சி படிக்கிற நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அந்த கொஷினை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம். அந்த கொஷினை எப்படி கேட்டிருக்காங்க, அந்த ஆப்ஷன்ஸ்லாம் எப்படி செட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இது நமக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் வந்து ஏற்கனவே கொஷின்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லாம் வந்து ரிப்பீட்லாம் ஆகும்ல, அந்தமாதிரி கொஷின்ஸையும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து இந்த கொஷின் பேப்பர் வந்து குரூப் 4ஓடது. குரூப் 4லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து வா என்ற பெயர் சொல்லின் வினைமுற்று. பார்த்தோன்னே வந்து வந்தான் எங்கே இருக்குது அப்படின்னு தான் தேடுவாங்க எல்லோரும். ஆனால் இங்கே வந்து வந்தால் பெண்பால் வினைமுற்றில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து வந்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். வந்த மாணவன், வந்த ரமேஷ், வந்த சுரேஷ் அப்படின்னு சொல்லலாம். வந்து அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். வந்து சென்றான் அந்த மாதிரி வினையெச்சமில் வரும். வந்தவர் வினையால் அணையும் பெயர். ரெண்டாவது கொஷின் வந்து ராமன் வந்தான் எவ்வகை தொடரின அறிந்து எழுதுக. இதில் பார்த்தாலே தெரியுது ராமன் வந்து எழுவாய், அதனால் வந்து இது எழுவாய் தொடர். சப்போஸ் வந்து இந்த இடத்துல வந்தனன் சென்றான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து வினைமுற்று தொடர். வினைமுற்று அது ஒரு எச்சமாக இருந்து தொடர்றது வந்து வினைமுற்று தொடர் அப்படின்னு வரும். அதே வந்து வந்த ராமன் அப்படி இருந்ததுன்னா அது பெயரெச்ச தொடர். அதே வந்து சென்றான் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வினையெச்ச தொடர். மூணாவது கொஷின், ஒரு அடியுள் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. இரண்டாம் எழுத்துனாலே எதுகை தான். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் 3 4 1 3 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒன்றி வந்துச்சுன்னா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து மேற்கதுவாய். சப்போஸ் வந்து 1 2 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து கீழ்கதுவாய். ஒரு கூளைக்கு என்ன அப்படின்னா 1 2 3, கூளைக்கு வந்து 1 2 3 ஒன்றி வர தொடுப்பது. அதே மாதிரி ஒரு எதுகை வந்து 1 4, இது வந்து ஒரு எதுகை. இணை எதுகைனா 1 2 வந்துச்சுன்னா அது வந்து இணை எதுகை. 1 3 இருந்துச்சுன்னா அது வந்து பொழிப்பு. இதுவே வந்து 1 2 3 4 வரைக்குமே வந்துச்சுன்னா அது வந்து முற்று எதுகை அப்படின்னு வச்சுக்கலாம். மோனைக்கும் இதே பொருந்தும். நாலாவது கொஸ்டின் வந்து நனந்தலை உலகம். இதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். இது கொஞ்சம் புதுசாக இருக்குது, அதனால் வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கோங்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். 6 மோனை சொல்லினை கண்டறி. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார்போற்ற வந்தாயோ அப்படின்னு இருக்குது. இதில் வந்து மோனையினால் என்ன, முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. இந்த நந்தவனம் நற்றமிழ் இது ரெண்டும் வந்து ஒன்றி வந்திருக்கா, அதனால் வந்து அது ரெண்டும் தான். எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் ஏ பாருங்கள், கண் பண்ணோடு இது ரெண்டும் வந்து இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்திருக்கு. இது வந்து எதுகை. ஓகே, இதுதான் ஆன்சரு. இது எதுகைக்கு வரும். 7வது கொஷின், பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல. இதுக்கு வந்து என்ன வரும்னா ஒற்றுமையின்மை. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினீங்கன்னா எப்படி செதறி ஓடும், அந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் இந்த பழமொழி. இதே வந்து ஆப்ஷன் ஏ பாருங்கள், பயனற்ற செயல். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா விழலுக்கு இறைத்த நீர் போல, அந்த மாதிரி புல்லுக்கு இறைத்த நீர் போல, அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து தற்செயல் நிகழ்வு. இதுக்கு வந்து காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தார் போல இது வரும். தடையின்றி மிகுதியாக. இதுக்கு வந்து மடை திறந்த வெள்ளம் போல அப்படிங்கிறது வந்து ஆன்சராக வரும். 8 விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்கள் பாடுவதில் சிறந்தவர். இது வந்து இதுக்கு கரெக்டான கொஸ்டின் எதுனா, தலப்புராணம் பாடுவதில் சிறந்தவர் யார், இதுதான் வந்து கரெக்டாக வரும். எப்படி பாடினார் அதுவும் வராது. எத்தனை வகைப்படும் அதுவும் வராது. என்றால் என்ன, தலப்புராணங்கள் என்றால் என்ன, தலப்புராணங்களை பற்றி அவங்க கேட்கல, மீனாட்சி சுந்தரனை பற்றி தான் கேட்டிருக்காங்க. சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் வந்து செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத்தொகை பார்த்தோன்னே எல்லாமே சொல்லிடுவாங்க. பண்புத்தொகை செம்மை கூட்டல் தமிழ் வந்து பண்புத்தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம் இலக்கண நூல். 11 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் எது கரெக்டாக வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். இது என்னன்னா வந்து ஒரு திருக்குறள். அகலாது அணுகாது தீக்காய்வார் போல்க இகழ்வேந்தர் சேர்ந்தொழுகுவார். அதாவது வந்து ஒரு தீக்காயிரம் வந்து ஒரு நெருப்புக்கிட்ட எப்படி ரொம்பவும் நெருங்கி போகாமல் ரொம்பவும் விலகி போகாமல்
எப்படி குளிர் காய்வானோ அந்த மாதிரி வந்து ஒரு வேந்தர்கிட்ட வந்து பழகணும், அதை அரசர்கிட்ட பழகணும். தள்ளி போனாலும் வந்து நமக்கு அது கிடைக்காது, பயன் கிடைக்காது. ரொம்ப நெருங்கி இருந்தாலும் வந்து அதனால் நமக்கு வந்து தீ சுற்றும். அந்த மாதிரி வந்து பழகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஷின் நம்பர் 12. மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். கூரை போட்டனர் வராது, கூரை வேய்ந்தனர். சரி, அப்போ முடைந்தனர் எதுக்கு வரும்னா வந்து கூடை முடைந்தனர் இதுக்கு வரும். அப்புறம் ஓலையையும் வந்து முடைந்தனர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த வனைந்தனர் எதுக்கு வரும்னா பானை வனைந்தனர். அதுக்கப்புறம் குடம், இதுவுமே வந்து வனைதலில் தான் வரும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது கொஷின். பொருந்தாத சொல்லை கண்டறிக. இதுதான் இப்போ இருக்கிற பிரச்சனையே. சப்போஸ் வந்து இந்த மாதிரி வந்து டாப்பிக்லேயே இல்லாத விஷயத்தை எடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறி அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா எப்படி நம்மளாம் ஆன்சர் பண்ணுறது? அதுக்காக தான் வந்து ஸ்கூல் புக்கை ஒன்ஸ் ஒரு ரீட் பண்ணிட்டீங்கன்னா வந்து ஏற்கனவே படித்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை, படிக்காதவங்களுக்கு வந்து படித்தவங்களும் படிக்காதவங்களும் வந்து ஒரு வாட்டி அதை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஓசை. என்னென்ன ஓசை கொடுத்துருக்காங்க? செப்பல் ஓசை, இது வந்து வெண்பாக்குரியது. துள்ளல் ஓசை, இது கலிப்பாக்குரியது. அகவல் ஓசை வந்து ஆசிரியப்பாக்குரியது. இது வந்து ஓங்கல் ஓசைன்னு ஒரு ஓசையே கிடையாது. தூங்கல் ஓசைன்னு தான் ஒரு ஓசை இருக்குது. இது வந்து வஞ்சிப்பாக்குரியது. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு, இதுக்கான எதிர்ச்சொல் வந்து சோர்வு. பிரித்தெழுதுக. நீளுழைப்பு என்பதை பிரித்தெழுதுக. நீள் கூட்டல் உழைப்பு, நீள் உழைப்பு. இந்த இல்லும் ஊவும் சேர்ந்து லூவா மாறுது. அதாவது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி புணர்ந்து நீளுழைப்பு அப்படின்னு மாறுது. 16வது கொஷின். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்றியில், நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்றியில், படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடலில் பயின்று வந்துள்ள மோனை கேட்டிருக்க. மோனைனாலே முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. பாருங்கள், இங்கே என்ன இருக்குது? படமாட பகவர்க்கு 1 3 மூணாவது வார்த்தையும் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி இங்கே பாருங்கள், நடமாட நம்பருக்கு இங்கேயுமே வந்து 1 3 வந்திருக்கு. இங்கேயும் நடமாட நம்பருக்கு 1 3 தான். ஓகே, இப்போ இதில் வந்து இங்கேயும் படமாட பகவர்க்கு இதுலேயுமே 1 3 தான் வந்திருக்கு. ஓகே, இது இந்த மாதிரி கேட்டால் கொஞ்சம் இதுதான் குழப்புற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. 1 3 வந்து வந்ததுன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ பொழிப்பு மோனை, அதுதான் வந்து ஆன்சர். அதே இணை மோனைனா 1 2, அதே ஒரு மோனைனா 1 4, அதே கூழை மோனைனா 1 2 3, இது 3 வருது. 17. எவ்வகை வாக்கியம்னா அறிக. பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு முடிஞ்சிருக்கு. அதனால் கட்டளை வாக்கியம். ஒரு கட்டளை பண்ணுறாங்க, பூக்களை பறிக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அதனால் அது கட்டளை வாக்கியம். இமிழிசை இலக்கண குறிப்பு அறிக. இமிழ்ந்த இசை, இமிழ்கின்ற இசை, இமிழும் இசை வினைத்தொகை. இது வந்து புகழ் அப்படிங்கிற இதுலேயும் வரும், அது பார்த்துக்கோங்க. 19. மல்லிகை சூடினால். மல்லிகைங்கிறது வந்து அந்த கொடியை குறிக்கக்கூடியது. அது வந்து அதோட பொருளாகிய இதுக்கு பூக்கு ஆகி வருதுனால வந்து இது வந்து பொருளாகு பெயர். பொருளாகு பெயருக்கு இன்னொரு இது என்னென்னா முதலாகு பெயர். அதுதான் வந்து இந்த குரூப் 2 அட்டன் பண்ணவங்க யாரும் ஆகு பெயரை மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பொருளாகு பெயருக்கு இன்னொரு பேர் வந்து முதலாகு பெயர். இப்போ இதே பண்பாகு பெயர்னால் வந்து மஞ்சள் பூசினாள். மஞ்சள்ங்கிறது வந்து ஒரு நிறம், அது ஒரு பண்பு. அந்த பண்பை எடுத்து பூச முடியாது. மஞ்சள்ங்கிறது ஒரு கிழங்கை குறிக்குது. அதனால் வந்து அந்த பண்பு ஒரு இது இன்னொரு பொருளை குறிக்கிறதுனால அது பண்பாகு பெயர். இது தொழிலாக பெயருக்கு ஒரு எடுத்துக்காட்டுனா வற்றல் தின்றான். வற்றல்ங்கிறது வந்து ஒரு தொழில், அதாவது அந்த பொருள் வற்றி அதனால் கிடைக்கக்கூடிய பொருளை வந்து தின்னான், அதை வந்து வற்றல் தின்றான் அப்படின்னு வருது. அதனால் அது தொழிலாக பெயர். இது காலமாகிய பொருளுக்கு வந்து என்ன வரும்னா கார் அறுத்தான். கார் அறுத்தனான்னா கார் காலத்தையே அறுக்க முடியாது, கார் காலத்தில் விதைத்த பயிரை அறுத்தான் அப்படின்னு வரும். 20வது கொஷின். பயனில்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர்கள். ஆக்சுவலாக இது ஒரு திருக்குறள். என்னென்னா வந்து உலர் என்னும் மாத்திரையார் அல்லால் கலர் அணையர் கல்லாதவர். இருக்காங்கங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி வேறு எந்த பயனும் இல்லை கல்லாதவர்களால் அப்படின்னு சொல்லிட்டு கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் சொல்கிறார். 21. திருக்குறள் வழியில் துன்பப்படுபவர் யாவர்? நாவை காக்காதவர். நாவை காக்காதவங்க தான் வந்து சொல் குற்றத்துக்கு ஆளாகி அவங்க வந்து துன்பப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாகாபாராயினம் நாகாக்க காக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு அப்படின்னு வரும். 22வது கொஸ்டின். நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சமரம் பழுத்தற்று.
அதாவது பிறருக்கு உதவி செய்யாதவனோட செல்வம் வந்து அந்த செல்வம் வந்து நடுவூரில் நச்சு மரம் படுத்தது மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட அணி அதுன்னு கேட்டிருக்காங்களா? சாரி, கொஷினை படிக்காமல் சொல்லிட்டேன். இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி அது ஓமை அணி. இந்த அற்று அப்படின்னு வந்துருக்கலாம், அற்று, இற்று, போல, புறைய, அன்ன, இன்ன இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா வந்து அது வந்து ஓமை அணி. 23 கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல் எது? ஞானக்குறள். இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, எனக்கும் தெரியாது. மற்றது ஆப்ஷன் பார்ப்போம். வெற்றி வேர்க்கை, இது வந்து நருந்தொகை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. இதை எழுதினவர் வந்து அதிவீரராம பாண்டியன். அருங்கலன் செப்பு அப்படிங்கிறது வந்து சமண முனிவர்கள் யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காங்க, ஆனால் வந்து யாருன்னு தெரில, பேர் தெரியாது. நன்னறி வந்து சிவபிரகாசன் எழுதினது. அடுத்து 24வது கொஷின், கரைபொரு. இது வந்து இதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை தொகை. கரைபொருவோட இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. எப்படின்னா வந்து கரையை பொரு அப்படின்னு வரும். பொருதல்னால் வந்து மோதுதல். கரையை மோதும் அலை அப்படின்னு வச்சுக்கலாம். கரையை மோதும் அலை இது எங்கே வரும்னா வந்து சரியா ஞாபகம் இல்லை, ராவண காவியம்னு நினைக்கிறேன். கரை ஒரு குளனும் அப்படின்னு வந்து ஆரம்பிக்கும் அந்த பாட்டு. கரையை மோதி ததும்பும் குளம் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் வந்து கரையை மோதுதல், கரை பொரு, கரையை பொருந்துதல் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால் வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை. ஐ வந்து மறைஞ்சு வந்திருக்கிறதுனால இரண்டாம் வேற்றுமை தொகை. 25 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜியு போப். இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஜியு போப். வீரமாமுனிவர் வந்து லத்தீனில் மொழிபெயர்த்திருப்பார். இந்த சீகன் பால்கு இது வந்து இந்தியாவில் முதல் அச்சகம் வந்து தரங்கம்பாடியில் ஓப்பன் பண்ணிப்பார் 1714. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. 26 வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. அடுத்து வந்து 27 புறநானூறு இந்நூலை த 400 Songs of War and Wisdom, an anthology of poems from classical Tamil, த புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். இதுவும் வந்து 12th புக்கில் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். 28வது கொஸ்டின், கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னா அருளப்பன். இதில் வந்து ஒரு இது இருக்குது, இந்த யோவான் இருக்குல்ல, இதுவுமே அவரோட பேர் தான். திருமுழுக்கு யோவான் அப்படிங்கிற மாதிரி வரும் அவரோட பேர். ஆப்ஷன் ஆனால் வந்து அருளப்பன் தான் கொடுத்துருக்காங்க, ஒருவேளை டேரெக்டாக இதனால் கொடுத்துட்டாங்களோ என்னமோ. அவருக்கு வந்து இன்னொரு பேரும் இருக்குது, கருணையன் அப்படிங்கிற பேரும் இருக்குது. இந்த சந்தா சாஹிப்புங்கிறது வந்து யாருன்னா வந்து இது வந்து இது எழுதுனது வந்து வீரமாமுனிவர். இந்த வீரமாமுனிவர் யாருன்னா வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணுவார்னா, திருச்சியில் உள்ள சந்தா சாஹிப்பை பார்க்கறதுக்காக வந்து அவர் 2 மாதத்தில் வந்து உருது கற்றுப்பார். அது கற்றுக்கிட்டு அவர் போய் பார்த்ததுனால வந்து இவர் வந்து இஸ்மத் சன்னியாசி அப்படின்னு சொல்லி இவரை புகழ்ந்திருப்பார் அந்த திருச்சி அந்த சந்தா சாஹிப். அதை வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி வீரமாமுனிவரோட இயற்பெயர், அதாவது உண்மையான பெயர் என்னென்னா வந்து கான்ஸ்டாண்ட் ஜோசப் பெஸ்கி. தேம்பாவணியை எழுதினவர் இவர் தான். அடுத்து வந்து 29 தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வளன் தான் வந்து தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன். யோசோப் அப்படிங்கிற இன்னொரு பேரும் இருக்குது அவருக்கு. சூசையப்பர் அப்படிங்கிற பேரும் அவருக்கு இருக்குது. இதை பற்றா தேம்பா அணி அப்படின்னு வரும். தேன் போன்ற பாக்களாலான அணி அப்படிங்கிற மாதிரி வரும். அதே மாதிரி வந்து இந்த வீரமாமுனிவர் வந்து எழுதின மற்ற நூல்கள் என்னென்னா சதுரகராதி அப்படிங்கிற ஒரு அகராதி நூல் எழுதியிருக்காரு. தொன்னூல் விளக்கம் அப்படிங்கிற ஒரு இலக்கண நூல். பரமார்த்த குறுகதைகள் அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நூல் எழுதியிருக்காரு. தமிழில் எழுதப்பட்ட முதல் அகராதி நூல் எதுனா சதுரகராதி தான். 30வது கொஸ்டின், முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கள சிறப்புடைய நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோழ நாடு. இதுதான் வந்து போர்க்கள சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க, யானைப்படையை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சேர நாட்டை பற்றி இருக்கும். அதில் வந்து பகைவர் அஞ்சக்கூடிய ஆயுதங்களை கொண்டு ஈட்டியை கொண்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாண்டிய நாட்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. பாண்டிய நாட்டில் வந்து பாண்டிய நாட்டு முத்து சிறப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் இடம்பெறாதது வந்து தொண்டை நாடு தான். இதில் வந்து 3 அரசர்களை பற்றி 900 பாடல்கள் பாடியிருப்பாங்க. 900. 31 சேரி மொழியார் செவ்விது கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுணர்ந்தோரே தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. 32 வந்து சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. இது வந்து நியூ புக்கில் இருக்குது.
33 சங்க இலக்கியங்கள் கரகாட்டம் என்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. 34 யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். 35 வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர்? அதிலே இருக்க கடுவெளி சித்தர். இவர் தான் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர். 36 புலமை பெருங்கடல் என அழைக்கப்பட்டவர்? உவே சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குல்ல, அகத்தியலிங்கம். இது என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்தியா மொழிகளின் காட்சிசாலியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இந்த ஹோக்கன்கிற தென்னிந்திய மொழிகளுக்கு தமிழியன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சுருப்பார். பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிற ஒரு பெயரை கொடுத்துருப்பார். அந்த தமிழ், தெலுங்கு, கன்னடம் இதெல்லாம் சேர்த்து தென்னிந்திய மொழிகள் அப்படின்னு சொல்லியிருப்பார். அடுத்து 39 தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு? 1969. நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர்? நான் முத்துசாமி. நான் நாடகக்கலையை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த பாயிண்ட்டு அந்த பாக்ஸில் இருக்கும், அதை படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து இது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ், அதாவது இலக்கணம் சார்ந்த பாயிண்ட்ஸை மட்டும் டீப்பாக பார்த்துட்டு மற்றது மேலோட்டமாக சிலபஸில் இல்லாத மேலோட்டமாக பார்த்துட்டு போவோம். நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்று புகழுக்குரியது? தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். 11/22. மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்படுத்தி வரும் செடி? கீழ்காய் நெல்லி, கீழா நெல்லி, கீழவாய் நெல்லி. இது எல்லாமே கீழா நெல்லியை தான் குறிக்குது. நிறைய பேருக்கு அந்த மஞ்சக்காமாலைக்கு நாட்டு மருந்து கிராமத்தில் தான் கொடுப்பாங்க. அது விட்டால் தானாகவே சரியாயிடுங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஆனால் நாட்டு மருந்தாக இதை பத்தியத்தோடு கொடுப்பாங்க. 43 உப்பள தொழிலாளர்கள் ஓர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம்? கரிப்பு மணிகள். இந்த கரிப்பு மணிகள் அப்படிங்கிற நூலை எழுதினவர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். இவங்க தான் இந்த நூலை எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி அப்படிங்கிற ஒரு நூலையும் எழுதியிருப்பாங்க. குறிஞ்சித்தேன் அப்படிங்கிற நீலகிரியில் இருக்கிற படுகரின மக்களை பற்றி எழுதியிருப்பாங்க. அலைவாய் கரையில் அப்படிங்கிறது கடலோர மீனவர்களின் வாழ்க்கையை பற்றி சொல்கிறது. சேற்றில் மனிதர்கள் அப்படிங்கிறது அந்த விவசாயிகளோட துன்பத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வேருக்கு நீர் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு உதவும், அதாவது அமைப்பு சாரா தொழிலாளர்களோட உழைப்பு சுரண்டலை பற்றி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் 44 தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர்? ப. சிங்காரம். இந்த புயலிலே தோணி இந்த லெசன் இவரோட கதையை பற்றினது தான். அடுத்து முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர்? திருவி கல்யாண சுந்தரனார். இவர் தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருப்பார். அறிஞர் என்ன சொல்லியிருப்பார்னா, இவருடைய பேச்சு சிங்கத்தின் முழக்கத்தை போன்று இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே மாதிரி காமராசர் இவருடைய பேச்சு வீரமிகுந்த பேச்சு விடுதலைக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். முத்துராமலிங்க தேவரை பற்றிலாம் படித்து வச்சுக்கோங்க. சப்போஸ் அந்த தேசிய தலைவர்கள் அந்த தலைப்பில் ஐஎன்எம்லேருந்து கேட்டாலும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 46 உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர்? செய்திப்படம். தமிழ் மொழியின் நவீன கதை இலக்கியத்தின் தொடக்கத்திலேயே சிலமைப்படுத்தியவர்? புதுமை பித்தன். 48 தெற்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர்? நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் எது? சிரவண பிதுர்பதி. 50 அலெக்சாண்டர் பெயின் குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல்? ஹேக் மேக்னஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரத்தை கண்டுபிடிச்சது? ஜான் ஷெஃபர்ட் பேரன். தானியங்கி பனை இயந்திரம். இது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, அதனால் இந்த இதை பார்த்துருந்தா போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. மைக்கேல் ஆல்ட்ரிச். இவர் இணைய வணிகத்தை கண்டுபிடிச்சவர். 51 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர்? சி.வை. தாமோதரனார். 52 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர்? ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். 2 கூட்டுமே சரிதான்.
அப்போது வந்து சென்னையை வந்து ஆந்திரா கொடுக்குறதா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்தி அப்போது அதில் வந்து சொல்லியிருப்பார். அப்போது ராஜாஜி தான் வந்து சிஎம் இருந்திருப்பார். திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ரா இளங்குமரனார். ரா இளங்குமரனாரை பற்றி வந்து 10th லெசன்ஸ்லேயே இருக்கும், பார்த்துருப்பீங்க. வந்து இன்னொன்று அமைச்சிருப்பார், என்னென்னா பாவனார் நூலகம். இன்னொரு 100 எழுதியிருப்பார், பாவனார் வரலாறு அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன் அதை பற்றி சொல்கிறேன்னா வந்து தேவனைய பாவனார் பற்றி சிலபஸில் இருக்குது. அதனால் வந்து இவரை இதை பேஸ் பண்ணி கூட இவரை வச்சு கொஷின் கேட்கலாம், அதுக்காக சொல்கிறேன். 54 ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் ராசசிம்மேஸ்வரம் கோயில். சாரி 55 குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழியை உணர்த்தும் பொருளை எழுது அப்படிங்கிறாங்க. அதாவது குந்தி தின்றால் குன்றும் கரையும், உட்காந்து சாப்பிட்டா மலை மாதிரி இருக்க செல்வமும் அழிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உழைக்காதவன் செல்வம் அழியும். அதே மாதிரி ஆப்ஷனையே பாருங்கள், பயனற்ற செயல், விழலுக்கு இறைத்த நீர் போல, எளிதில் மனதில் பதிதல். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பசுமரத்தாணி போல, அதாவது பசுமரத்தில் ஆணி அரைஞ்சார் போல், அந்த மாதிரி தற்செயல் நிகழ்வு. இதுவுமே பார்த்தோம் நம்ம. காக்கை உட்கார பனம்பழம் விழுந்தார் போல. அகர வரிசைப்படுத்துக, இதில் பார்த்தாலே தெரியுது இந்த உயிரெழுத்து வந்து இங்கே இருக்குது, அதனால் அதை முன்னாடி போட்டாலே அந்த ஆன்சர் வந்துடும். உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. 57 மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். ஏன்னா வந்து குரங்கு போன்ற மனம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து ஓமை தொகையாக மாறி இருக்கும். மணக்குரங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால வந்து மனதையும் குரங்கையும் ஒற்றுமைப்படுத்திட்டாங்க. அது வந்து ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால வந்து அது உருவகம். 58 பொருந்தாத சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை, இது மூணுமே வந்து கடலை குறிக்கிறது. ஆறுங்கிறது மட்டும்தான் ஆறை குறிக்கிறது, அதனால் அதையும் பார்த்துக்கோங்க. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலரும். மற்ற பறவைகளும் என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதே மாதிரி கூகை வந்து குளரும், கிளி பேசும் இல்லைனா கொஞ்சும், புறா குணுகும், வானம்பாடி பாடும், வண்டு முரளும், கோழி கொக்கரிக்கும், காக்கை கரையும். கூவுற இன்னொரு பறவை இருக்குது, அது என்னன்னா வந்து சேவல். சேவலும் கூவுதுன்னு தான் சொல்லுவாங்க. பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழை கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். இந்த இடத்துல வல்லொற்று மிகுது, அதே மாதிரி இந்த இடத்துலையும் வல்லொற்று மிகுது. இயல்பினும் விதியினும் நின்ற உயிர்முன் கசதப மிகும் அப்படிங்கிற விதிப்படி மிகுந்து வந்திருக்கு. சப்போஸ் இங்கே வியாழக்கிழமையில் வந்து இக்கு போட்டிருந்தா அது வந்து வியாழக்கிழமை கீழே விழுந்த மாதிரி, வியாழக்கிழமை கீழே விழுந்த மாதிரி இருக்கும், வியாழக்கிழமை அன்னைக்கு கீழே விழுந்த மாதிரி இருக்காது. அதனால் வந்து அந்த இடத்துல இக்கு வராது, அதையும் பார்த்துக்கோங்க. 61 பிறவினை சொற்களை கண்டறிக. இது பாருங்கள், நனைந்தான். நனைந்தான்ங்கிறது வந்து உடன்பாட்டு தொடர். படித்தான்ங்கிறது தன்வினை. திருத்தினான், இது வந்து பிறவினை தான், ஆனால் நனைந்தான்ங்கிறது உடன்பாட்டு. வருவித்தான், திருத்தினான், இது ரெண்டுமே வந்து என்னென்னா பிறவினை சொல் தான். அதே மாதிரி படித்தான்ங்கிறது தன்வினையாகிடும், வருவித்தான் மட்டும்தான் பிறவினையாக இருக்குது. அதுபடி பார்க்கும்போது இது ரெண்டும் தான், வருவித்தான், திருத்தினான். திருத்தினான் இதுவுமே வரும், அதே மாதிரி வருவித்தான் இதுவுமே வரும். இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி இங்கே இருக்கிறதுனால ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 62 பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். யாழ் பூங்குழலியால் மீட்டப்பட்டது அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து செயற்பாட்டு வினைத்தொடர். ஒருவேளை பூங்குழலி யாழ் மீட்டிலல் அப்படின்னா எதிர்மறை தொடர். மீட்டவில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எதிர்மறை தொடர். அடலே பூங்குழலி யாழ் மீட்டுகிறாள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது விளைவு தொடர். 63 விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. இது வந்து எதுக்கான விடைக்கேற்ற வினாவை அமைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது.
அதாவது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதில் வந்து வணிக அறிவியல் என்றால் என்ன? இது ஆப்டா இல்லை. வணிக அறிவியலின் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதாம். இது வந்து என்ன சொல்கிறது, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா? ஆம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது ஆன்சரு. அதனால் வந்து இதையுமே நம்மளால் எடுத்துக்க முடியாது. எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும், இதுவுமே வந்து அந்த அளவுக்கு பொருந்துற மாதிரி இல்லை. அதனால் இதையே எடுத்துக்கலாம். ஆனால் வந்து இந்த சென்டென்ஸே வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்குது. அதனால் நீங்கள் ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். 64 அகரவரிசைப்படுத்துக. கேழ்வர், பொலிக்கும், நசையி, போத்து, மஞ்சை, நல்குவர், சாவகர். இதில் வந்து காவரிசையில் எடுத்தோடனே வந்து காவரிசையில் இருக்குது. அதனால் வந்து கேழ்வர் முதல்ல போடணும். இங்கே 2 இடத்துல இருக்குது. அடுத்து வந்து சாதான் வரும். அதனால் சாவகர். இது வந்து இருக்குது. இங்கே வந்து இல் இருக்குது. அதனால் வந்து சே தான் ஃபஸ்ட்டு வரும். இல்லை அதுக்கப்புறமா வரிசை அப்புறமா தான் வரும். அதனால் இதுதான் சி தான் ஆன்சர். 65 தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையால் அணையும் பெயர். தந்தவர். ஆப்ஷன் பி பாருங்கள். தந்த அப்படிங்கிறது வந்து பெயரெச்சம். தந்தமானவன் அப்படிங்கிற மாதிரி வரும். ஏ வந்து தந்து அப்படின்றது, இது வந்து வினையெச்சம். தந்து சென்றான் அப்படிங்கிறது. தந்தது அப்படிங்கிறது வந்து வினைமுற்று. 66 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். சென்றாலோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. செல், இதுதான் வந்து வேர்ச்சொல். சென்ற அப்படிங்கிறது பெயரெச்சம். சென்று அப்படிங்கிறது வந்து வினையெச்சம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் அப்படின்னா வந்து, சூழ்னா வந்து கருப்பம். சூழ் சுற்று. சூழ் சபதம். நீங்கள் இந்த சூழ் மட்டுமே தெரிஞ்சிருந்தால் கூட இதை போட்டு வந்துருக்கலாம். சூழ், சூளுரை, சபதம் அந்த மாதிரி வரும்ல. 68 பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்களூரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். எல்லாத்துலேயுமே எங்களூரில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை நம்ம எடுக்க தேவையில்ல. புலவர் ஒருவர் வாழ்ந்தார், இது கரெக்டாக இருக்குது. புலவர் இருவர் வாழ்ந்தனர் அப்படிங்கிற மாதிரி வரணும். வாழ்ந்தது திணை வலுவிற்கு. பல புலவர்கள் வாழ்ந்தார்கள் கல் விகுதி வந்திருந்தால் இது கரெக்டாக இருந்திருக்கும். புலவர்கள் வாழ்ந்தால் பெண்பால் வினை மட்டும் வந்திருக்கு. பலர்பால் வினை மட்டும் பதிலாக பெண்பால் வினை மட்டும் வந்திருக்கு. அதனால் இதுவும் வராது. 69 நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். இடக்கரடக்கல். மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களை குறிப்பிடுவது மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையை இடக்கரடக்கல், மங்களம் ஆகியனம் ஆகும். இதில் பாருங்கள், நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கரடக்கல், இது சரி. மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களாக குறிப்பிடுதல். மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி, இது இங்கே வந்திருக்கணும், இது இங்கே வந்திருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த சென்டென்ஸ் கரெக்டாக இருந்திருக்கும். மங்களம் இல்லாத சொற்களை மாற்றி மங்களமான சொற்களாக மாற்றுவது தான் வந்து மங்களம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறொரு சொல்லை பயன்படுத்தும் முறை வந்து இடக்கரடக்கல், மங்களம் ரெண்டுமே வரும். இது இந்த கொஷின் வந்து முன்னாடியுமே இருந்துச்சு, இப்பயுமே இருக்கு பாருங்கள். வெண்பாக்குரிய ஓசை, செப்பல் ஓசை, அதாவது ஆப்ஷன்ஸ் பற்றி. அதே மாதிரி துள்ளல் ஓசை வந்து களிப்பாக்குரியது, தூங்கல் ஓசை வந்து வஞ்சிப்பாக்குரியது, அகவல் ஓசை வந்து ஆச்சரியப்பாக்குரியது. 71வது கொஷின். முல்லைப்பாட்டு எழுதினது யார்? நப்பூதனார். காசிக்காண்டம் அதிவீரர் ராமபாண்டியன். சிலப்பதிகாரத்தில் எழுதுனது இளங்கோவடிகள், எல்லாருக்குமே தெரியும். காலக்கணிதன் கண்ணதாசன். கரெக்டான ஆன்சர். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஐனா தலைவன் வந்து நியூ புக்கில் இருக்குது. ஆனால் அரசன் அப்படிங்கிறதுமே வந்து அதுக்கு சரியான ஒரு பொருள் தான். 73 ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். புனைவு. சயின்ஸ் ஃபிக்ஷன் அந்த மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி வந்து புனைவு அப்படிங்கிற மாதிரி தான் வரும். புனைவுனா வந்து இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிற மாதிரி சொல்கிறது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். 74 கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும். பாரதியார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. வலுவமைதி. கத்தும் குயிலோசை, கூவும் குயிலோசை அப்படின்னு வரணும். மரபு வலுவமைதி வந்திருக்கு. 75 மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை, இது மூணுத்தையும் சேர்த்து மணிமொழிக்கோவை அப்படின்னு சொல்லுவாங்க.
ஒரு நிமிஷம். இதில் வந்து நான்மணி கடிகை இது வந்து விளம்பி நாகனால் எழுதினது. 104 பாடல்கள் இருக்கும். மனைக்கு விளக்கம் மணவாள் அந்த பாட்டு இருக்கும் இல்லையா, அந்த இது. முதுமொழி காஞ்சி வந்து 100 பாடல்கள் இருக்கும். மதுரை கூடலூர் கிழார் எழுதினது. ஆசார கோவிலையும் 100 பாடல்கள் இருக்கும். பெருவாயில் முள்ளியார் எழுதினது. நன்றி அறிதல் பொறையுடைமை அந்த மாதிரி ஆரம்பிக்கும் இல்லையா, அந்த பாட்டு. 76 பதினெண் என்றால் என்ன, 18 இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். 77 இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். நப்பசலையார் வந்து நற்றிணையில் ஒரு பாடல் எழுதியிருப்பார். இது வந்து அது நற்றிணையில் பாடல் எழுதியிருப்பார். பூங்குடனார் வந்து புறநானூரில் எழுதியிருப்பார். கணியன் பூங்குடனார் உங்களுக்கு தெரியும். குடப்புலவையினாரும் வந்து புறநானூரில் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். 78 பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது நாகனவாய்ப் பறவைகள். 79 உத்தரகாண்டம் எழுதியவர் யார்? இது வந்து ஒட்டக்கூத்தர். கம்பராமாயணத்தில் வந்து கம்பராமாயணத்துக்கு அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி கம்பர் எதுவும் எழுதியிருக்க மாட்டார். அதுக்கு பதிலாக வந்து ஒட்டக்கூத்தர் என்ன எழுதிப்பார்னா உத்தரகாண்டம் அப்படின்னு ஒரு நூல் எழுதி அதில் வந்து இந்த லவகுசன் அந்த ராமனோட பிள்ளைகள் அப்புறம் ராமனோட அந்த இறுதி காலம் அதை பற்றிலாம் வந்து அதில் சொல்லியிருப்பாங்க. 80 வந்து பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர் யார்? பழமொழி பேசும் மக்கள். இது என்னென்னா வந்து மணிமேகலையில் உள்ளது. 81 மணிமேகலை எழுதினவர் வந்து சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் வந்து சேக்கிலார். திருவிளையாட புராணம் வந்து பரஞ்சோதி முனிவர். 82 முடிகழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். மூவேந்தர்களுக்கும் உரிய காப்பியம். 3 வேந்தர்களை பற்றியும் சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. 83 ஓங்கு தன்பனையை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும் நீங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து நீபவனம் என்பது எதை குறிக்கிது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கடம்பவனம் திருவிளையாடல் புராணத்தில் வரும், பார்த்துக்கோங்க. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று எதுனா வந்து குடும்ப விளக்கு, குயில் பாட்டு. குடும்ப விளக்கு வந்து பாரதிதாசன் எழுதினது. மருமக்கள் வழி மான்மியம் வந்து இவர் அவர் பேர் மறந்து போச்சு திடீர்னு, கவிமணி தேசிய விநாயகனார் பிள்ளை. சீரா புராணம் வந்து உமறுப்புலவர் எழுதினது. டக்கு அப்பப்போ மறந்து போயிடுது. 85 இந்த பாடல் வாழெங்கே நீண்ட எழுந்த வள்ளுகிர் எங்கே அப்படிங்கிற தொடங்குகிற பாடல் இரட்டுற மொழிதல் பாடலில் ஆசிரியர் யார்? இரட்டை மொழிதல்னாலே வந்து கவி காலமேக புலவர் தான். வரதன் அப்படிங்கிற இயற்பெயரை கொண்டவர். இந்த பாட்டே வந்து கவிராயர் உலகம் புகழும் கவிராயர் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி யாரோ சொன்னதுக்காக வந்து கவிங்கிறதுக்கு வந்து குரங்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அதனால் வந்து வாழெங்க நீண்டு எழுந்த முடியுங்க புழை வடியும் கண் எங்க அப்படிங்கிற மாதிரி குரங்கை வச்சு அவங்களை கிண்டல் பண்ணியிருப்பார். 86வது கொஷின் சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமி சபதம். சரி. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இதுவும் சரி. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. இது தவறு. இது வெண்பாவால் அமையல, ஆசிரியப்பாவால் அமைஞ்சிருக்கு. மனோன்மணிய தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இதுவுமே சரிதான். இது வந்து லிட்டன் பிரபு எழுதின வந்து ரகசியவடி அப்படிங்கிற நூலை தழுவி எழுதியிருப்பார் மனோன்மணியன் பே. சுந்தரனார். இதோட நூலோட தர்க்கத்தில் இருக்கிற கடவுள் வாழ்த்து பாடலை தான் வந்து நம்ம தமிழ்தாய் வாழ்த்தா பயன்படுத்துகிறோம். 87 திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். 88 திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். இப்போ இந்த சுந்தரர் இருக்கார்ல, இவர் வந்து 7வது திருமுறை பாடியிருப்பார். அப்பர் வந்து 1, 2, 3, சம்பந்தர் வந்து 4, 5, 6, இந்த மாணிக்கவாசகர் வந்து 8, சுந்தரர் 7, 9 பேர். அது உங்களுக்கு தெரியும். 89 மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை.
90 தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்புக்குரியவர் யார்? தேவநேய பாவாணர். 91 திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயில தொடங்கினேன் என கூறியவர் காந்தியடிகள். 92 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. 93 பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யார்? உடுமலை நாராயண கவி. மற்றதெல்லாம் பாருங்களேன், அதுலேயே அடமொழி இருக்குது. கவியரசு கண்ணதாசன், கவி சக்கரவர்த்தி கம்பன், கவிவேந்தர் மு. மேத்தா. 94 வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். புதுவை அரசோட தமிழ்தாய் வாழ்த்தா இது இருக்குது. 95 திருவரங்கத்தின் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். 96 அக்ஷராபியாசம், வித்யாரம்பம், சீதலாபத்திரம் இதெல்லாம் என்னென்னு குறிக்கிறாங்க கேட்டிருக்காங்க. இதில் இது நம்ம ஈஸியாக எழுதலாம். சீதலாபத்திரம்ங்கிறது தாளை மடல் பார்த்தானே. வித்யாரம்பம்னா ஆரம்பம், கல்வி தொடக்கம். வித்யாபியாசம் இதிலே கல்வி தொடக்கம் இருக்குது. அப்போ கல்வி பயிற்சி. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. இந்த அக்ஷராபியாசத்துக்கு எப்படி வச்சுக்கலாம்னா அப்சரா பென்சில் எழுதுனா எழுத்து நல்லா வரும். எக்ஸ்ட்ரா 5 மார்க்ஸ் ஃபார் ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு வச்சுக்கலாம். 97 எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறியவர் தேவநேய பாவாணர். 98 படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. 99 மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர். மக்கள் கவிஞர் யார் அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இதுக்கான ஆன்சர் நம்ம முன்னாடியே பார்த்தோம். பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி. இதை மட்டும் தெரிஞ்சிருந்தால் கூட இதை போட்டுடலாம். மக்கள் கவிஞரும் எல்லாருக்குமே தெரியும், பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் தான். அதே மாதிரி வாணிதாசன் கவிஞர் ஏறு பாவலர் ஏறு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்குது. கவிஞர் ஏறு பாவலர் மணி. பெருஞ்சித்திரனாருக்கு தான் பாவலர் ஏறு அப்படிங்கிற இது பட்டம். கவியரசு கண்ணதாசன். 100 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். கரெக்டு. 1122 தொடங்கியிருப்பாங்க. உலகளாவிய தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். இதுவுமே சரி. கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். இதுவும் சரி. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் அரசு நூலகம் ஆகும். இதுதான் தவறானது. ஓகே, நம்ம இது வரைக்கும் குரூப் 4 கொஷின் பேப்பர் பார்த்துட்டோம். இதே மாதிரி அடுத்தடுத்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கேட்டது இந்த மாதிரி நிறைய கொஷின் பேப்பர் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனாலும் நான் எப்படி இருந்தாலும் நான் எனக்காகவாது இதை பார்ப்பேன். கண்டிப்பாக இதை நான் போஸ்ட் பண்ணுறேன். ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.